ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாம்ப் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோட இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து ஆஸ்திரேலியன் கண்ட்ரியோட ஸ்டாம்ப். இதோட இந்த ஸ்டாம்போட சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வார் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் இருக்குது இந்த ஸ்டாம்ப்பு. இது வந்து ஏர்க்ராஃப்ட் ஏவியேஷன் அப்படின்ற ஒரு தீம்ஸில் இருக்குது இந்த ஸ்டாம்ப்பு. இது வந்து 1941 1950 வரைக்கும் இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் வேர்ல்டு வார். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 x 24 மில்லிமீட்டர் இருக்குது இந்த ஸ்டாம்ப் சைஸு. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இந்த ஸ்டாம்பில் வந்து பார்த்திங்கன்னா இது பேக் சைடு காட்டுறேன். இதோட ஸ்டாம்ப் இப்படி தான் இருக்கும் பேக் சைடு. இதில் எந்த வாட்டர் மார்க்கும் கிடையாது இந்த ஸ்டாம்பில். ஸோ இது வந்து நோட் பிரிண்டிங் பிரான்ச் காமன்வெல்த் பேங்க் மெல்பர்னில் இருக்குது. அது அவங்க தான் இந்த ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 60, அதாவது பெனி. இது ஆஸ்திரேலியன் பெனி. ஸோ இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு சேலுக்கு தான். ஸோ இனிமேல் வரப்போகிற ஸ்டாம்ப்பு காயின்ஸ் எல்லாமே சேலுக்கு தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஸ்டாம்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.